ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அடி நிற்க வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். சபையின் தலைமை போதகர், சபையின் ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாச மக்கள் யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்வாராக. நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே, கடந்த நாட்களிலே சில வசனங்கள், சில காரியங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி ஒரு வசனத்தை தியானிக்கிற போது, ஒரு பகுதியை தியானிக்கிற போது, கர்த்தர் இருதயத்தில் வைத்த ஒரு காரியம் இந்த சாலகத்தின் வழி. இல்லை, எத்தனை பேர் டிவியை பார்க்குறீங்க? டிவியில் நல்லா பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், சாலகத்தின் வழி. இது எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒன்றை நான் பெற வேண்டும், எனக்கு ஒன்று வேணும், ஆனால் அது சாதாரணமான காரியம் கிடையாது. நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த விஷயம் எளிதிலே யாராலும் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், வாழ்க்கை போராட்டமாக இருக்குது. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஜெயம் எடுக்கிற அந்த காரியத்தில் நிறைய உபத்திரவங்கள், பாடுகள், பழிகள், இகழ்ச்சிகள், தூஷணங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ எனக்கு ஒரு வழியே இல்லையா? நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையே. என் எதிர்காலத்தின் நிலைமை என்ன? என் வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன? என் பிள்ளைகளுடைய காரியம் என்ன? என் வீட்டினுடைய காரியம் என்ன? இன்னைக்கு வழி தெரியாமல் என்னை எத்தனை பேர் நின்று கொண்டு இருக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு வழி உண்டாகாதா? நிறைய பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில். அநேகருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள், வாழ்க்கையில் தோல்விகள், இன்றைய அநேக பயங்களும் அநேக சந்தேகங்களும். எப்படி இது ஆகும்? எப்படி இதை நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற காரியங்கள் அநேகமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் வர ஒரே ஒரு கேள்வி, எப்படி, எப்பொழுது, எனக்கு என்ன வழி? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கான ஒரு வழியை காண்பித்து கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ நமக்கான ஒரு வழியை கர்த்தர் காண்பித்து தருகிறவர். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். ஃபோன்லாம் யாரும் அடிக்கூடாது, எல்லாம் அமைதியாக போடுங்க, சைலண்டில் போடுங்க. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் சுருக்கமாய் வாசிக்கும் போது 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் தாவீது ராஜாவாயிறாரு. ராஜாவான உடனே நல்லா கவனிங்க, அந்த ராஜ்யத்தில் கானானியன் குடியிருக்கிறான். அப்ப நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கக்கூடாது? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இவனை என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தோல்வியை ஒற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமை இல்லையா? இன்னொன்று ஜெயிக்கிறது. இல்லைன்னா சமரசமாக போய் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டான், விடு, பரவாயில்ல, அவனே ராஜாவா இருக்கட்டும், அவனே ஜெயிக்கட்டும் இல்லையா? தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேலே யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட எதுக்கு போறாரு? எருசலேமுக்கு போனான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட எருசலேமை யாரும் கொடுத்துடல. எருசலேம் என்பது மகிமை. எருசலேம் என்பது நமக்கான ஒரு அடையாளம். எருசலேம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனக்கு தலையே அதுதான். இந்த உடம்புல தலை இல்லைன்னா ஆளு அட்ரஸ் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமே அந்த சீயோன், எருசலேம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த எருசலேமை மேலானதை பிடிக்க யார் போறது? அப்ப ஈஸியா இருக்கிறதெல்லாம் நம்ம போய் நம்ம பார்க்க கூடாது. வாழ்க்கையில எதை நோக்கி ஓடணும்? ஹலோ, எது ரொம்ப கடினமோ அதை செய்ய முயற்சி செய்யணும். எளிதா இருக்கிறத செய்ய 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா கடினமானதை செய்ய தான் தேவ பலனும் அபிஷேகம் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதுல பெரிய ஒரு விஷயமே கிடையாது. என்னம்மா, கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்துல கரு உருவாகிறதுனா ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது, நார்மலான ஒரு காரியம். ஆனால் நான் 7 வருஷம் காத்திருந்தேன் ஐயா, நான் 3 வருஷம் காத்திருந்தேன், 10 வருஷம் நான் காத்திருந்தேன்னு சொல்லும் போது அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார்.
அநேக ஆண்டுகளாய் கட்ட முடியாமல் இருந்த சபையை இந்த நாள்ல கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். அநேக நாட்களாய் வியாதியில் இருந்தவங்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாட்சி இல்லையா? அப்போ எளிதா இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே நம்ம சூஸ் பண்ணிடுறோம். ஆனா தாவீது எதை சூஸ் பண்றாரு? கடினமானது. ஏன்னா எருசலேம் அது எபூசியனுடைய நகரம், கானானியருடைய நகரம். அது மிகவும் பலத்த துருகமான அரணான ஒரு கோட்டை. எளிதா யாராலும் என்ன செய்ய முடியாது, அதுல ஏறி ஜெயிக்கவே முடியாது. பலமுள்ள ஒரு கோட்டை, யாரும் உட்புகவே முடியாத ஒரு பலமான ஒரு நகரம். ஃபோர்ட்டிஃபைட் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பாதுகாப்பு நிறைந்த ஒரு கோட்டை இல்லையா? அப்போ தாவீது யுத்தத்துக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவன் என்ன நம்ம சொல்றான்? பரியாசம் பண்றான். நீ தோத்துருவ, நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற, உன்னால இதை முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அவெல்லாம் எங்க வாழ போறான், கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை பிச்சைக்கார வாழ்க்கை தான் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை அவங்க கிட்ட ஒரு நாளும் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. மற்றவர்கள் எதிர்பார்க்கிற, நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை இல்ல, மற்றவர்கள் நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த வாழ்க்கையில மட்டும் ஒரு நாளும் வாழ்ந்துடாதீங்க. கர்த்தர் அதை ஒரு நாளும் விரும்பவில்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை காலின் கீழே வைக்க தான் முயற்சி பண்றான் இல்லையா? நம்ம கீழே இருந்தாதான் அவன் நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுப்பான், நம்மள என்ன பண்ணுவான், வணக்கம் செலுத்துவான் இல்லையா? அவங்கள விட ஒரு அடி மேல போன என்ன பண்ணுவான், பொறாமை, எரிச்சல், நாவிகள். நல்லா கவனிங்க, தாவீது எருசலேமுக்கு விரோதமாய் வருகிறார் என்ற போது அதிலே குடி இருக்கிற அந்த எபூசியன் என்ன பண்றான், இதிலே பிரவேசிக்க தாவீதுனால கூடாது என்று எண்ணி. இதெல்லாம் உனக்கு லேசில கிடைக்காது, இதெல்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாழ்க்கையை நீ கனவுல தான் வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? தாவீதை பார்த்து சொல்றான், நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. அவன் மனசுல நினைச்சு நின்றா பிரச்சனை கிடையாது. அவன் என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே நமக்கு என்ன வந்துருது, ஹலோ, சூடு, சொரணை, ரோஷம் இதெல்லாம் வந்துருது இல்லையா? தாவீதை பார்த்து சொன்ன உடனே சொல்றாங்க, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிப்பது இல்ல. குருடனும் சப்பானி உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை தாவீது கேட்கிறார். நீ இதற்குள் பிரவேசிப்பது இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது, அந்த பரியாச வார்த்தையை கேட்கும் போது தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கான வழி ஒன்றும் இல்லையா? உன்னை சுற்றி பரியாசங்கள் இருக்கும், உன்னை சுற்றிகள் இகழ்ச்சிகள் இருக்கும், உன்னை சுற்றிலும் உன்னை குறித்து பேசுகிற ஜனங்கள் 1000 பேர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. என்ன பண்ணணும், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த மனுஷன் இல்லனா உயர்வுக்கே வர முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தாவீதுக்குள்ள, ஆண்டவரே எனக்கான ஒரு வழி கிடைக்காதா? யூதா புத்திரருக்கு கொடுக்கப்பட்டதான் எருசலேம். யோசுவால வாசிச்சா தெரியும். யூதா புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எருசலேமில் இன்னும் என்ன பண்றாங்க, யார் வாழ்ந்து நிற்கிறான், இந்த எபூசியன் வாழ்ந்து நிற்கிறான். அதை என்னால் மேற்கொள்ள முடியல. ஆண்டாண்டு காலமாய் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை மாற்ற யார் நினைக்கிறது? தாவீது நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பல காலங்களாய் எபூசியன் அங்கேதான் இருக்கிறான். ஆனா மோசேயின் மூலமாய், யோசுவாவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது அந்த யூதா கோத்திரத்துக்கு அந்த எருசலேம். ஆனா யாருமே ஜெயிக்க முடியல. அவன் நடுவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு அதை தாவீது ஜெயம் எடுக்கிற ஒரு காலமா இருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் தோல்விகள் தான், இதுவரைக்கும் ஒரு வஞ்சகமான வார்த்தைகள் தான், இதுவரைக்கும் பரியாச உதடுகள் தான். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனை நான் ஜெயிக்கிற ஆராதனையாய் மாறட்டும். அல்லேலூயா. நெடுநாளாய் இருக்கிற விலங்குகளையும் சங்கிலிகளையும் கட்டுகளையும் கர்த்தர் எனக்கு உடைக்க ஒரு கிருபை தருகிறார். அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவரா அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்க, ஒரு பையன் சொல்றான். ஆனாலும் அவன் ஜெயிச்சான் என்ன அர்த்தம்? அந்த தடைகளை உடைத்து, அந்த வார்த்தையை உடைச்சு
மேல வர எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை என்ன செய்றார்? அவரு பிடிக்கிறார். உள்ள நுழையவே முடியாதுன்னு சொன்ன அந்த சீயோன் கோட்டையை, அந்த எருசலேமை தாவீது பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே அது தாவீதின் நகரமாக அவர் மாத்திறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கான வழி என்ன? இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கான வழி இல்லை. எனக்கான வாழ முடியல, எனக்கான வழி என்ன? ஆண்டவர் மறைவில் இருக்கிற, அந்தரங்கத்தில் இருக்கிற, ஒளிப்பிடத்தில் இருக்கிற நன்மைகளை நமக்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அத நான் சொல்றார், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், ஆழத்தில் இருக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறவர். அப்போ வழியே இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தர் தாவீதுக்கு ஒரு சாலகத்தின் வழியை காண்பிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி பிறக்கும், எனக்கான ஒரு நல்ல வழியை கர்த்தர் உருவாக்கி தருவார். ஹல்லேலூயா. வழியே இல்லை, இது எப்படி செய்ய போறேன்னு தெரியல அப்படி நீ கலங்குற வேளையில கர்த்தரை நோக்கிப்பா, உனக்காக ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி தருவார். உனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி தருவார். அதுதான் 8ஆம் வசனம் சொல்லுது, எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி. சாலகத்தின் வழியா? அப்ப நான் எதுல ஏறணும்? சாலகத்தின் வழியா நான் எருசலேமை பிடிக்கணும், என் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும், மேன்மையும் மகிமையும் ஜெயமோ மகுடமோ எனக்கு வேணும் அப்படின்னா நான் எது வழியா கடந்து போகணும்? சாலகத்தின் வழி, வாட்டர் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே எருசலேமுக்கு அருகிலே கீகோன் அப்படின்னு ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்தது. எருசலேமுக்கு தண்ணீரை அந்த கீகோன் நதியில இருந்து அது ஒரு சின்ன ஒரு டனல், பைப் லைன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு வழி வழியா அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த வழியை கர்த்தர் தாவீதுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுவோம். நான் எப்படிதான் ஜெயிக்க போறேன்னு தெரியல, எப்படிதான் என் பிள்ளை கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல, எப்படிதான் வாழ்க்கையில முன்னேற போறேன்னு தெரியல. ஆனா எனக்கான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நிச்சயமா எனக்கு கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எருசலேமுக்கு தண்ணீர் வருகிற ஒரு வழியை கர்த்தர் தாவீதுக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த சாலகம் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது. அந்த சாலகத்தின் வழி தாவீதுக்கு ஒரு வழியை, ஒரு ஜெயத்தை கொடுத்தது. எருசலேம் பரலோகத்துக்கு அடையாளமா இருக்கிறது, எருசலேம் ஜெயத்துக்கு அடையாளமா இருக்கிறது, எருசலேம் மகிமைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படுகிறது. அதுதான் என்னுடைய மகிமையுள்ள வாழ்க்கைக்கு அடையாளம். அதை நான் ஜெயிக்கணும், மேன்மை மேல மகிமை மேல மகிமை அடைய வேண்டும் என்றால் நான் சாலகத்தின் வழியாய் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யூதா புத்திரராகிய அவர்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எது வழியா நடத்த விரும்புறாரு? சொல்லுங்க, என்ன வழி? வாயை தரங்களா, சொல்லுங்க என்ன வழி? சில நேரத்தில் நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா இவர் எப்படா முடிப்பாரு, இவர் முடிக்கிறதுக்குள்ள கறி கடை மூட்டுருமா, வெறும் பீஸ் இருக்குமா, எலும்பு இருக்குமான்ற மாதிரி யோசனையா இருக்குது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் எல்லா வழி நடத்த மாட்டார். இந்த உலகத்துல அநியாயம் பண்றவன் இருக்கிறான், அக்கிரமம் பண்றவன் இருக்கிறான், துணிகரமா வாழ்றவன் இருக்கிறான், அவன் பணத்தை வச்சிருக்கிறான், நல்லா தான் வாழ்றான். ஆனா அவனுடைய வழிகள் எல்லாம் நம்முடைய வழிகள் கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு எருசலேம் வேணும். புதிய எருசலேம் எங்க? பரலோகம். நம்ம பரலோக வாழ்க்கைக்குள்ள கத்த நடத்தணும், ரட்சிப்பின் பாதையில கத்த நடத்தணும், எருசலேம் நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னா எந்த வழியா போகணுமா? சொல்லிடுங்க, என் வழி என்ன வழி? சொல்லுங்க, என் வழி என்ன வழி? அல்லேலூயா. இந்த சாலகத்தின் சினிமா டயலாக் யோசனை வருது பிள்ளைங்க, நல்லா கவனிங்க. இந்த சாலகத்தின் வழி நான் 5 காரியங்களை கொண்டு வந்தேன். 3 மட்டும் இன்னைக்கு நம்ம சொல்லி அதிலே எல்லாத்தையும் நம்ம தியானிக்கலாம். இந்த சாலகம்னா என்னன்னா, கீகோன் நதியில் இருந்து ஒரு டன்னல் என்னமா, சுரங்கம், ஒரு பைப் லைன், தண்ணீர் எருசலேமுக்கு வருகிற ஒரு பைப் லைன். இது எப்படிப்பட்ட ஒரு வழி அப்படின்னா, முதலாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இடுக்கமான வழி. என்ன வழி?
முதல் பாயிண்ட் என்னது? அப்ப எதன் வழியா விசுவாசிகள் ஆண்டவர் நடத்தி கொண்டு போவாரு? மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு 13, 14, 15 வசனத்துல, மத்திய 7, 13, 14, 15 வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற அநியாயக்காரனுடைய வாசல் எப்படி இருக்கிறான்? விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்துல பொறாமப்படுவோம். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு சங்கீதத்துல, பொல்லாதல குறித்து எரிச்சல் அடையாத, இல்லையா? அவன் அநியாயம் பண்றான், அது பண்றான், இது பண்றான், நல்லா தானே ஆண்டவர் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. அப்ப இடுக்கமான வழி வரியா கர்த்தர் யாருக்கு தான் இடுக்கமான வழி? தேவ பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு. பரலோகத்தை ஆண்டவர் யாருக்காக வச்சிருக்கிறாரோ அவங்களை ஆண்டவர் எந்த வழியில் நடத்துவாரு? ஐயா, இன்னைக்கு என்னால வாழ முடியல, பாடு, உபத்திரவம், நெருக்கம், நீ கண்ணீர் சொல்ற தெரியுமா? உனக்கு கர்த்தர் முடிவு ஒரு மகிமையாய் வைத்திருக்கிறார். அதை கடந்து போ. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எல்லாரும் இப்படித்தானே இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போறவங்க கூட இப்படிதான் இருக்கிறான். பரவாயில்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத. என்னுடைய வழி நான் சூஸ் பண்றது இடுக்கமான ஒரு வழி. பரவாயில்லை, பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கண்ணீர் தான், புலம்பல் தான். எப்போதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வருமோ, எப்போதான் என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு புலம்பலின் காரியங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அழகா போட்டிருப்பாங்க, நல்லா கவனிங்க. இடுக்கமான ஒரு வழி எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் கும்பலா போக முடியாது. ஒரு மனிதன் ஒரு சில இடத்துல தாராளமா இருக்கிறது, அதை பார்க்கும்போது ஒரு சில இடத்துல நெருக்கமா இருக்கிறது. இப்ப இருக்கிற எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி இப்ப கிடையாது. மனிதன் சுரங்கம் போல சுரண்டி தான் கொண்டு போயிருக்கணும், இல்லையா? அது ஒரு இடுக்கமான ஒரு வழி. அப்ப பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு வழியா? இடுக்கமான வழி. நான் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் எடுக்கணும், எந்த பாதை வழியா வரணும்? நானே இடுக்கமான வாசல் வழியாய். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், துன்பங்கள், இல்லையா? 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 3-4 நிறைய வசனங்கள் இருக்கிறது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 3ஆம் வசனத்துல அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதைகள் இடுக்கமான வாசலா இருக்கும். ஒரு மேன்மை இருக்காது, மகிமை இருக்காது, அவமானங்கள், தூஷணங்கள் எல்லாம் கடந்து வரலாம். ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 22 24 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 24 இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய். எப்படி போறாராம் பவுல் அப்போஸ்தலன்? ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் போகிறேன், எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அங்கே என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது, நான் அறியேன். அல்லேலூயா. என்ன நடக்கும் என் வாழ்க்கைக்கான கேரண்டியே கிடையாது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திர நானே அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா? உபத்திரவத்தின் கொகை, பாடுகள், உபத்திரவத்தின் வழியாய் பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில கட்டு இருக்குது, உபத்திரவங்கள் இருக்கிறது, கர்த்தர் இது எல்லாத்தையும் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்ற, ஆகிலும் கவனிங்க, எனக்கு துன்பப்படுகிற நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். இன்று கண்ணீரோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஒன்றையும் குறித்து இஷ்டம் போல என்னால் வாழ முடியல. ஆண்டவருடைய சத்தியத்தை பைபிளை கையில தூக்கிட்டேன், நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். இந்த வாசல் நெருக்கமா இருக்குது, அவமானமா இருக்குது, பாடுகளா இருக்குது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ ஒரு நாளும் கவலைப்படாத, என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியா நான் கர்த்தராக இயேசு பெற்ற ஊழியத்தை எப்படியாக செய்யணும் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இடுக்கமான ஒரு வழி இந்த சாலகத்தின் வழி.
தேவ பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் நீதியின் பாதையில கர்த்தர் இடுக்கமா தான் நடத்துறாரு. பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, துன்பம் இருக்குது. ஆனாலும் முடிவு ஒரு மகிமையாய் தேவன் நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசமும் காண்பிக்கிறதுனால உங்களை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம், ஆனாலும் நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அது ஒரு நாளும் விலகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தாவீது அனுப்புறார் ஆட்களை. ஐயா, இந்த வழி நெருக்கமா இருக்குது, இந்த வழி இடுக்கமா இருக்குது, திரும்பி வரல. அவர்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு இடத்துல நின்ற கூடாது. சொல்லுங்க, வாழ்க்கையில சொல்லுங்க, ஒரே இடத்துல. ஹலோ சொல்லுங்க, ஒரே இடத்துல. இப்போ ஒரு தண்ணி இருக்கு, மழை பெய்யுது. ஒரு சில இடங்களிலே அந்த தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களிலே குட்டைகள் மாதிரி என்ன செஞ்சிடும், தண்ணி அது தேங்கிரும். தண்ணீர் நாளடைவில் அது அழுக்குப்பட்டு பூச்சிகளால் நிரம்பி கெட்டதாய் மாறிடும். ஆனால் நதி தண்ணீருக்கு தெரியுமா, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடுகிற இடமெல்லாம் அநேக ஜீவன்களுக்கு அது ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே இடத்துல நின்றாதீங்க, முன்னேறி கொண்டே இரு. சத்துரு நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான் தெரியுமா, அப்ப நீ வாழ்ந்து காட்டு. எருசலேமை பிடிக்க முடியாதுன்னு சொல்றா தெரியுமா, அதை நீ செய்து காட்டு. எத்தனை முறை தோல்விகள் வந்தாலும், எத்தனை முறை பாடு உபத்தில் வந்தாலும் கர்த்தரை நம்பி நன்மை செய். வசனம் தானே சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நீ போயிட்டே இரு வாழ்க்கையில. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 to 39 வரைக்கும் ஃபுல்லா வாசினா விசுவாசத்தை குறித்து பேசுறார். கர்த்தர் மேல வச்ச விசுவாசம். எபிரேயர் 11:33 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். இன்னைக்கு பலவீனத்திலே ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல வச்சிருக்கிற ஒரு விசுவாசம் அது ஒரு நாள் வீண் போகவே கூடாது. நீ எருசலேமில் ஜெயிக்கணும், நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சில பாடு, சில தேவை. நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியல ஆண்டவரே, நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியலையா. கைகளை உயர்த்தி, என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. சொல்லுங்க ஆமென். என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ முடியுமா? என்னால் இது முடியுமா? எப்படி இதை செய்ய போகிறேன்? அநேக பயம் கலந்த சூழ்நிலை, அநேக தோல்வி நிலைகள் 1000 உண்டு. ஆனாலும் கர்த்தர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அது வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது சீயோனை பிடித்தார். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். இடுக்கமான வழிதான், கடந்து போ. நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க, ஆனா உன்ன பைபிள் தூக்கிட்டு போற, உனக்கு வாழவே தெரியல. காலேஜ் பசங்க சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ண தெரியல. பரவாயில்லை, நான் போகிறது இடுக்கமான வழி என்பதை நான் அறிவேன். ஆனா முடிவில் எனக்காக கர்த்தர் ஒரு ராஜ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்கதான் கர்த்தர் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்து போகிற பாதையில நெருக்கம், கண்ணீர் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இதன் வழியாய் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த சாலகத்தின் வழியா அவர்கள் போய் அந்த நெருக்கமான இடுக்கமான அந்த வழியா, அந்த விசுவாசத்தின் வழியா அவர்கள் போய் எருசலேமை பிடித்தார்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. யார் இவர்கள்? வெள்ள அங்கி தரித்தவர்கள். யார் இவங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே அவர்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். யார் இவர்கள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்களா?
இன்றைக்கு பாடு அனுபவித்தால் ஒரு ராஜ்ய மேன்மையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கவனிங்க, இஷ்டம் போல வாழ முடியாது. நீ கிறிஸ்தவத்தை அப்படிதான் எதிர்பார்க்கிறான். இஷ்டம் போல வாழணும், எப்படி வேணாலும் எனக்கு மனம் போன போக்கில வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் வழி அதல்ல, பரலோக வாசல் அது இடுக்கமான வாசல். இந்த விசுவாச வாழ்க்கையில பிரச்சனை வரும், போராட்டம் வரும். கடவுள் என்னோடு கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு நிலைமை கூட நம்ம தள்ளப்படுவோம். ஆனால் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் தம்முடைய செட்டைகளின் மறைவில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார். கர்த்தர் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ என்னுடைய வாழ்க்கைகள் முடிந்து போய் இருக்கும். இன்று நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன்னை நடத்தி வந்த கர்த்தர் இனியும் உங்களை நடத்துவார். நெருக்கங்கள் தான், பாடுகள் தான், அதன் வழியா கடந்து வா. சில துன்பங்களை கடந்து வா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களா? எது நீரூற்றா மாறுது? அழுகையின் பள்ளத்தாக்கு. இன்னைக்கு கண்ணீர் அழுகிற நீங்கள் பாக்கியவான்களை ஆண்டவர் சொல்ல, நீங்கள் நகைப்பீங்களா? இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் எனக்காக ஒரு எருசலேமை எனக்காக வைத்திருக்கிறார். எனக்காக ஒரு ராஜ மேன்மையை வைத்திருக்கிறார். இந்த வாழ்கிற வாழ்க்கையில இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அங்க போய் உன் பெயர் அங்க இல்லப்பா, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்று சொன்னால் பரிதாபமான ஒரு நிலைமை. ஐஸ்வர்யமான் வாழ்ந்தா என்ன, அவன் சாப்பிட்டா என்ன, தேவனு ராஜ்யத்தில் பிரவேசிக்கவில்லையே. ஆனால் துன்பங்களையும் சிறுமைகளையும் பாடுகள் அனுபவித்த ஒரு லாசரு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். அல்லேலூயா. இன்று கடினமான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரங்களா இருக்கலாம். ஆனால் முடிவு எனக்கு ஒரு மகிமையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மனம் உடைகிற சூழ்நிலைகள், கண்ணீரின் பாதைகள் தான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, இந்த சாலகத்தின் வழியா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் நடத்துறார். அந்த சாலகத்தின் வழி இடுக்கமான ஒரு வழி. நீ எருசலேமை பிடிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், நீ ஊழியத்துல மேன்மை அடையணும்னா அந்த இடுக்கமான வழியாய் நுழைந்து வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. இந்த சாலகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு வரணும் அப்படின்னா எளிதில் முடியாது. ஒரு வெளிச்சத்தின் வழி, ஒரு சத்தியத்தின் வழி நமக்கு தேவை. இரண்டாவது என்ன வழி? ஹலோ, என்ன வழி? எதில் நடக்கணும்? எது இருந்தால் தான் உள்ள போக முடியும்? எருசலேம் கோட்டையை பிடிக்க இந்த மனிதர்கள் ஒரு கையிலே தீவட்டியையும் ஒரு கையிலே பட்டயங்களும் பிடித்தவர்களாய் அவர்கள் முன்னேறி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற போது ஒரு கையிலே அவர்கள் ஆயுதங்களையும் ஒரு கையிலே கற்களை வைத்து அவர்கள் எருசலேம் அலங்கத்தை கட்டினார்கள். ஹல்லேலூயா. அந்த கொகை வழியா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டார்ச் லைட் வச்சுன்னு போவார். பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை கையிலே வைத்து கொண்டு போனால்தான் அந்த வழியா சரியா போக முடியும். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அது ஒரு இருளான ஒரு வழி, பாதி தெரியாத ஒரு வழி. இந்த உலகம் ஒரு இருள், இந்த வாழ்க்கை ஒரு இருள் தான். ஆனா யோபு சொல்றாரு, கர்த்தர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. யோபு 29:3 சொல்லுகிறார், கர்த்தருடைய வெளிச்சம் என் மேலே, அவர் தீபம் என் தலையின் மேலே பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். 36:9 சொல்லுது, வெளிச்சத்திலே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிறோம். இந்த வேதமே வெளிச்சம். சத்தியத்தின்படி நடக்கல, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கலன்னா பரலோக வாழ்க்கைக்குள்ள நுழையவே முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கையில கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின்படி, நல்லா கவனிங்க, என் வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் கேட்டு நடக்கிறானோ அந்த ஆத்துமா செழிக்கும், பிழைக்கும். அல்லேலூயா. வசனம் தெரியும், வசனம் தெரியாத ஆளே, ஹலோ, வசனம் தெரியாத ஆளே, ஆளுக்கு நீங்க பிரசங்கம் பண்ண சொன்னா நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. பாஸ்டரை விட சூப்பர் தூளா பிரசங்கம் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க உலகத்துல.
நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா நான் பேசுகிற அறிந்த இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்குதா? அதிக ஆக்கினை யாருக்கா? நிறைய வசனத்தை பேசுறவங்களுக்கு. அதான் சொல்றாரு, அப்பா தயவு செஞ்சு உளித்து போயிடாதப்பா, நீ என்ன வார்த்தை பேசுறியோ அந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். வசனத்தை பேசுறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்க என் இருதயம் திறந்து இருக்கிறதா? வெளிச்சம் இல்லாம இருளை கடக்க முடியாது. கர்த்தருடைய வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு ஆண்டவர் சொல்லிருக்கிறாரா இல்லையா? இந்த வேத வசனத்தின்படி வாழலனா, இந்த வேதத்தினுடைய வெளிச்சம் இல்லைனா நாளை எருசலேமுக்குள்ள நுழைய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் அவரவர்கள் மனம் போன போக்கிலே வாழும்போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் அழைக்கிறார். எது தெரியுமா? இந்த வெளிச்சத்திலே, சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். எங்க இருக்குது? ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, யாக்கோபின் வம்சத்தாரே, இஸ்ரவேல் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஆண்டவர் இருள நடக்க நம்ம அழைக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையே அந்தரங்கம், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையே மர்மம், இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியமே இருள். நீ வார்த்தையை நல்லா கேளுங்க. நீ வெளிச்சத்தில் நடக்கலனா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் வாழ்க்கை வெட்ட வெளிச்சமா இருக்கணும். சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஹலோ, என் வாழ்க்கை, என் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வெட்ட வெளிச்சமா இல்ல அப்படின்னா பரலோக வாசல் எனக்காக திறக்காது. குருடனும் சப்பானியும் என்னை தடுப்பார், அதை என்னால் பிடிக்க முடியாமல் போயிடும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். வெளிச்சத்திலே நடப்பா. ஒரு காலத்தில் அந்தகாரத்தின் பிள்ளையா இருந்த, ரட்சிக்கப்படுவது முன்பதாக ஞானஸ்தானம் எடுக்கிறது முன்னாடி பழைய பாவத்துல இருந்த, சிகரெட் பிடிச்சு கொண்டிருந்த, குடிச்சு கொண்டிருந்த அந்த குடிக்கிறவங்களை குறித்து அந்த நீதிமொழிகளை ஒன்று சொல்லுது பாருங்களேன். அது சிவப்பா என்ன ரத்தாம்பர நிறத்துல இருக்குமா. அது எப்படி இறங்குமா? பளபளப்பாய் தோன்றும், மெதுவாய் இறங்கும். நம்ம பளபளப்பா தெரியும். இந்த உலகமே இன்னைக்கு பளபளப்பின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இன்னைக்கு கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் எடுத்தவன் இன்னும் சிகரெட்டுக்கும் அந்த குடிக்கு அடிமையாய் கிடக்கிறானே, அது சாத்தானுடைய தந்திரம். அந்த குடிக்கு அடிமையாகி, அசுத்தமான வாழ்க்கைக்கு அடிமையாகி, காம விகாரங்களிலும் இருளான வாழ்க்கையில இருட்டை தேடி ஜனங்கள் ஓடுகிறார்கள். அந்தரங்க கிரியைகளை நடப்பிக்க முடியா. யாரும் என்னை பார்க்க கூடாது, யாருக்கும் என் வாழ்க்கை தெரிந்து விடக்கூடாது இல்லையா? ஒரு விதமான அந்தகாரத்திலேயே ஜனங்க வாழ்றாங்க, வெளிச்சத்தை பார்த்தா பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் எங்க அழைக்கிறாரே, நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வா, வெளிச்சத்திலே நடப்போம் வா. அவன் சொரணையை இழந்து, அடித்தார்கள் வழி இல்லை, என்னை அடித்தார்கள் சொரணை இல்லை, அவன் விழுந்து கிடக்கிறான். உள்ளம் தாறு மாணவர்களை பேசுகிறதுன்னு அந்த நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறது தெரியுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். எப்படி? இந்த ஒரு காலத்துல எல்லாரும் பாவிகள் தான், எல்லாருமே பாவிகள் தான். நல்லா கவனிங்க. முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ சொல்லுங்க, இப்பொழுதோ. ஒரு காலத்துல ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி நான் பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தேனோ, இப்பொழுதோ கர்த்தருக்குள், கர்த்தருக்குள்ள, கர்த்தருக்குள்ள அந்த இருளின் சுபாவம், இருளின் கிரியே, இருளினுடைய தந்திரங்கள் ஒன்றும் விசுவாசிக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. இருள் என்றால் மறைவு, இருள் என்றால் அந்தகாரம், இருள் என்றால் ஒரு குழி, பள்ளம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இருட்டில் வாழாத வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பிள்ளை நடக்க சொல்றாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நான் எருசலேமை பிடிக்கணும்,
இடுக்கமான வழியா இருக்கிறது, பரவாயில்லை. இருளான ஒரு வழியா இருக்கிறது, எனக்கு ஒரு தீபம் தேவை, அதுல ஒரு அபிஷேக எண்ணெய் தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அபிஷேகத்துல, இந்த வேத வசனத்துல, ஜெபத்துல முழங்கால நின்னு அந்த எருசலேமை பிடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. நல்லா ஜெபம் பண்ணி சில பாவங்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அதான் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, பரிசுத்தவான் எழுதுறாரு, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபிச்சா ஆண்டவர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க? ஓரெல்லாம் இயேசு நல்லவர் ருசித்து பாரு. இருக்கட்டும் இரு ஒரு நிமிஷம். நீ முதல்ல என்ன பண்ணணுமா? எதுல பலன் அடையணும்? ஹலோ, சிம்சோனுக்கு சரீரத்தில் பலன் இருந்தது, ஆனா ஆவியில பலன் இல்லாதனால்தான் அவன் இச்சையில விழுந்து போனான். நீங்க முதல்ல பலன் அடையணும். எது தெரியுமா? நீ சாட்சியா நிக்கிறதுக்கு ஒரு பலன். உன்னை பார்த்தா 4 பேர் கையெடுத்து ஐயா ஸ்தோத்திரையா அம்மா ஸ்தோத்திரம் சொல்றாங்கன்னா நம்ம பெரிய ஆளுன்றதுனால இல்ல, கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் எடுக்கணும், ஆவியில பலன் கொள்ளணும். உம்மிலே பலன் கொள்ளுகிறவர் யாவரும் பாக்கியவான்கள். பலன் கொள்ளணும். ஆவியானவர் வந்தா சொல்லுவார், இது தப்பு, இது சரி, இது நீ செய்யக்கூடாது, நீ போகிற பாதை தவறு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் அதனுக்கு சொல்லவே இல்லை. ஆனா கிறிஸ்தவனா இருக்கிற அப்படின்னா ஆண்டவர் உன்னை தண்ணி தெளிச்சு விட்டார்னு அர்த்தம். சொல்லி பாப்பார். என்ன பண்ணுவார் ஆண்டவரே? சொல்லுங்களேன். சொல்லி என் வழி இதான், நான் இப்படிதான் வாழுவேன், நான் இதான் செய்வேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மனம் அறிய ஆண்டவர் அவனை கைவிட்டார். வசனம் இருக்குதா இல்லைங்களா? மனம் அறிய ஆண்டவர் பண்ணிடுறாரா? போ, உன் வாழ்க்கையை வாழ்ந்து முடி. வசனத்தை பேசலாம், உடைகளை தரித்து கொள்ளலாம், அல்லேலூயா சத்தமா சொல்லலாம், ஸ்தோத்திரம் பேசலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிடுவாரு போ. ஆனா ஒருத்தனை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு வர சித்தம் உள்ளவரை கிருபை வச்சிட்டார்னா அவனை பாடுபடுத்துவார், உபத்திரப்படுத்துவார். இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜெயிக்கணும், இந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது, இந்த அசுத்தத்தை வாழக்கூடாது. கர்த்தர் அவனை நெருக்கி சத்தியத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து எருசலேமை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனம் போன போக்கில் வாழ நினைக்க கூடாது. வேதத்தினுடைய வெளிச்சம், சத்தியத்தை கையில் எடுங்க, சத்தியத்தை படிங்க. ஆண்டவரே என்னை உணர்வு உள்ளவனாக்கும். என்னவா? இந்த வேதத்தின் ரகசியங்களை மகத்துவங்களை காண என் கண்களை, வசனத்தை பேசுறேன், வசனத்துல நாலேஜ் இருக்குது, ஆனா என் இருதயத்துல இந்த வசனம் இல்லையே, இன்னும் அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, துன்மார்க்க உலகத்துல ஒரு துன்மார்க்கனை போலவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதிலே லாபம் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை எதமா சொல்றார் ஆண்டவரே? ஆத்துமாவை ஆதாயப்படுத்து. எந்த ஆத்துமாவை? 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்றது நிப்பாட்டு. முதல்ல உனக்கு சுவிசேஷம் சொல்லு. உண்மையாகவே நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனேன்? உண்மையாகவே என் வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரா? உண்மையாகவே என் நடைகள், என்னுடைய வாழ்க்கைகள் சரியா இருக்குதா? முதல்ல சாட்சி எனக்கு நானே கேட்கணும். ஒரு கோர்ட்ல போய் நிக்க வச்சா முதல்ல சத்திய பிரமாணம் வாங்குறாங்க. என்ன வாங்குறாங்க? என்னம்மா நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர இல்லையா? எதுக்கு வாங்குறாங்க? சத்தியம் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணாத போய் சொல்ல. ஞானஸ்தானம் ஐயா நான் கேட்குறாரு, டேய் ஒழுங்கா செத்துருவியா பாதி உயிரோடு இருப்பியா? தண்ணிக்குள்ளே போகும்போது நான் யாருக்காவது ஞானஸ்தானம் கூட மூக்கு பிடிச்சிருவேன், நீ பிடிக்கிறே இல்லையோ சாவிடா உள்ள. பழைய மனுஷன் என்ன செய்யணும்? அந்த மூச்சு நிற்கிற அந்த ஒரு நிமிடத்தில் பழைய மனிதன் மறிக்கணும். ஒரு மனிதனா கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அந்த சாலகத்தின் வழி, சத்தியத்தின் வழி, அந்த சாலகத்தின் வழி, வெளிச்சத்தின் வழி ஆண்டவர் சொல்றாரு, உன் வெளிச்சம் பிரகாசமா ஏறினா ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணப்படு. மணவாளன் வரும்போது ஆயத்தமான அந்த கன்னிகள் தான், தீவட்டிகளும் எண்ணெயோடு நின்றவர்கள் தான் கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்சார்களாம். சொல்லுங்க, என் தீபம் ஒரு நாள் அணைஞ்சிடக்கூடாதப்பா. நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கணும். மாய்மாலமான வாழ்க்கை இருக்கக்கூடாது, முரண்பாடான வாழ்க்கை இருக்கக்கூடாது, சத்தியத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அந்த சாலகத்தின் வழியா நீ போனோம்னா உனக்கு ஒரு தீபம் தேவை.
உனக்கு ஒரு வெளிச்சம் தேவை. இந்த சத்தியத்தின் வழியிலே நட. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நிறைய பேர் ஆவியில விடுதலையே பெறல. ஏன் தெரியுமா? இந்த சத்தியத்தின்படி நடக்கல. சத்தியத்தை கேளு, சத்தியத்தை பெற்றுக்கொள்ளு, வாழ்க்கையை சரியாக்கு. எவ்வளவு சொத்து சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளவு பெயர் சம்பாதிக்கிற முக்கியம் கிடையாது. என் ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்துகிறேனா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. முதல் சாலகத்தின் வழி இடுக்கமான வழி, அந்த டனல், அந்த பைப் லைனு ரொம்ப இடுக்கமான வழி. இந்த பரலோகத்துக்கு போற ஒரு வாசல், எருசலேமை பிடிக்கிற ஒரு வாசல். இரண்டாவது இருளான ஒரு வழி, அதுக்கு வெளிச்சம் தேவை. மூன்றாவது அந்த சாலகத்தின் வழிதான் சுத்திகரிப்பின் வழி, பரிசுத்தத்தின் வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடுக்கமா இருக்குது, முன்னேறி போறான். இருளா இருக்குது, வேதத்தின் வெளிச்சத்தோடு போறா. இப்ப மூணாவது, அந்த ஷாஃப்ட்ல, அந்த டன்னல், அந்த சுரங்கத்துல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த தண்ணி ஓடிட்டு இருக்குது. தண்ணீர் போகிற அந்த வழியில இவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. எதிர் திசையில நடக்கக்கூடாது. சொல்லுங்க, எந்த திசையில் நடக்கூடாது? எதிர் திசை, ஆப்போசிட்டா நடக்கூடாது. ஆப்போசிட் நடந்தா எருசலேமுக்கு வெளியே போயிடும், கீகோனுக்கு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் தண்ணீர் வழியில, அதாவது கர்த்தருடைய அசைவாடுதல், கர்த்தருடைய வழி நடத்துதல், அந்த தண்ணீரில் நான் போக போக என் சரீரம் நனைகிறது, என் உடல் நனைகிறது. என்னை கர்த்தர் சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கிதான் எருசலேமுக்குள்ள கொண்டு போறார். அல்லேலூயா. தண்ணீல நனையாம எருசலேம்ல கால் வைக்க முடியாது. அந்த வழியே சாலகத்தின் வழி. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாட்டர் ஷாஃப்ட், அதாவது தண்ணீருடைய பைப் லைன் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீல காலை வைக்காம என்னால என்ன செய்ய முடியும்? எருசலேமுக்குள்ள நுழைய முடியாது. அதனாலதான் ஞானஸ்தானம். ஆதியாகமம் 1 3 வசனம் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். நம்ம ஆதியாகமம் 1:1. ஆனா 2ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. போதும், கவனிங்க. ஆண்டவர் என்ன உருவாக்குறார்? முதல் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும். அப்ப ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல ஒழுங்கின்மை வெறுமை என்றதே கிடையாது. அப்ப வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இருண்ட காலம். பிசாசானவன் ஆண்டவர் உருவாக்கின பூமியையும் அந்த வானத்தை என்ன பண்றான்? வெறுமையாய் மாற்றுகிறான், ஒழுங்கின்மையாய் மாற்றுகிறான். இந்த ஒழுங்கின்மை வெறுமை எங்க இருக்குதோ அதை சரி செய்யதான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உருவாக்கும்படியாய், என்னை சுத்திகரிக்கும்படியாய், என்னை புடமிடும்படியாய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ற பாருங்க, எந்த சபை உன்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துதோ அந்த சபைக்கு போ. நம்ம எந்த சபை நீ செய்யற தப்புன்னு சொல்லுதோ அந்த சபைக்கு தான் நீ கால் எடுத்து வைக்கணும். அப்படியாமா? பரவாயில்லம்மா, இந்த ஒரு டைம் பரவாயில்லை. ஓகேம்மா, சரிம்மா, ஐயோ நீ வந்தே ஆகணும், நீ விசுவாசம் இல்லைன்னு கஷ்டமா இருக்குமா? அந்த கொஞ்சறது அதெல்லாம் விசுவாச வாழ்க்கையில ஒத்தே வரா. எந்த சபை உன்னை புடமிடுகிறதோ, எந்த சபையில சத்தியம் சத்தியமாக பேசப்படுகிறதோ அங்க நம்ம போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர் அந்த கேசட்லாம் பாடின ஃப்ரெட்டி ஜோசப் இப்போ நிறைய பாடல்களை விட சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிருக்க. நடுவில் அவருடைய பிரசங்கத்தை கேட்டேன். பேசுறாரு மனுஷன். இன்னைக்கு பலிபீடத்தில் ஜனங்களுடைய முகஸ்துதி அதிகமானதுனால தான் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறல. இன்னைக்கு பலிபீடங்கள் என்றைக்கு பலிபீடமே பலிபீடமே என்று ஒலிக்க ஆரம்பிக்கிறதோ, ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற என்றைக்கு தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் பேச ஆரம்பிக்கப்படுகிறதோ அன்றைக்கு சபைகள் மறுரூபம் அடையும். எழுப்புதல் என்னமா? எழுப்புதல் என்ன? ஆயிரமா ஜனங்கள் வந்து உட்கார்ந்து எழுப்புதலா? இல்ல. எங்கே ஜனங்கள் தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து அழுது மனம் திரும்புகிறார்களோ அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. என் தேசம் எழுப்புதலை காணணும்.
ஆண்டவர் எந்த வழியை நடத்துறாரு? சாலகத்தின் வழி. அந்த சாலகத்தின் வழி சுத்திகரிப்பின் வழி. நீ தண்ணியில காலை வச்சுதான் ஆகணும். அது இடுப்பு அளவு, முழங்கால் அளவு, மூழ்கிற அளவு. சில இடங்களில மூழ்கி கடந்து போகிற இடமா இருக்கலாம். நான் கர்த்தருக்குள்ள முழுவதுமாக மூழ்கணும். நான் நினையாத சரீர பாகங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் மூழ்கணும். ஐயா, யோர்தான் நதி அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடும். ஆனா அதே பஞ்ச காலத்துல சேரும் சகதியமா அது போய் கொண்டு இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி நாகமான எங்க போய் குளிக்க சொல்றாரு? யோர்தான்ல போய் எத்தனை முறை முங்கு? அவன் என்னதம்மா சொல்றான்? இந்த யோர்தானை குறித்து சொல்லுகிறாய். என் தேசத்துல, சீரியா தேசத்துல அர்பனாவும் பார்பராவும் எப்படி இருக்குமா? தெல்ல தெளிவா கண்ணாடி மாதிரி தண்ணி எங்க ஊர்ல இருக்குது. அதை விட்டு கலங்கின இந்த தண்ணியில போய் என்ன குளிக்க சொல்றிய? முங்கு, முட்டி போடு. தண்ணி கம்மியா இருக்குது, சரீரம் முழுவதும் நனையணும், முழங்கால் படியிடு, ஒப்பு கொடு ஆண்டவர் சமூகத்துல, அர்ப்பணி, சில பாவங்களை விட்டுவிடு. இதோட தான் நான் பரலோகம் போவேன். நான் போகவே முடியாது. இதை என்னால மாற்றவே முடியாதுன்னா கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் அந்த சுத்திகரிப்புக்குள்ள இறங்க வைக்கிறார். மூழ்கு. ஒற்றை மூழ்கிட்ட போதுமா? 7 முறை முங்கு. 7 முறை முங்கி எழுந்த பின்பு, அவன் முழுவதுமாய் நனைந்த பின்பு, அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. மாம்சம் மட்டுமல்ல, இருதயம் மாறிடுச்சு. அவன் கேட்கிறான், ஐயா ஒரு மூட்டை மண்ணு கூடயா? எதுக்கா? நான் சீரியா தேசத்துல கர்த்தருக்கு நான் பலிபீடத்தை கட்டுவேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு வந்தது. முழுவதுமா மூழ்கின உடனே ரட்சிப்பு வந்தது. இயேசுவானவர் தண்ணீரில் ஜலத்திலிருந்து எழுந்த உடனே பரிசுத்தாவின் புறாவை போல இறங்கி வர, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன். முழுவதும் மூழ்கினாதான் கர்த்தர் மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. முழுசா மூழ்கணும். இன்னும் ஆவிக்குள்ள வாழ ஆரம்பிக்கணும். சத்தியத்துக்குள் நடக்க ஆரம்பிக்கணும். முழுதுமாய் சுத்திகரிக்கப்படணும். பரிசுத்துக்குள்ள கடந்து போனாதான் கர்த்தர் என் மேல பிரியமா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு அழகு எனக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை எனக்குள்ள இருக்கிறதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல முதல் பிரசங்கத்திலே கர்த்தர் சொல்றாரு, 8ஆம் வசனத்துல, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் என்னமா சொன்னாரு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இருதயத்துல தான் பொய், பகடு, குழப்பம், எல்லாம் எரிச்சல், பழிவாங்குற எண்ணம், இதெல்லாம் மனசுல வச்சிடறோம். கடைசியில் என்ன சொல்லிடுறோம்? நம்மள பரிசுத்தமானு சொல்லிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை. நீ ஆண்டவரை பார்க்கணுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணுமா? உன் இருதயத்தில் இருக்கிறத கர்த்தருடைய பலிபீடத்தில் வை. பலிபீடத்தில் முதல்ல கொழுப்பெல்லாம் தகனிப்பாங்க. கொழுப்பு தான் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த சுகந்த வாசனை. அப்ப என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வச்சிடணும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக வாழ்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் பட்ட அடிகள் எத்தனை, பவுல் பட்ட உபத்திரவங்கள் எத்தனை, அது எல்லாவற்றும் அவர் சொல்லுகிறார் ரோமர்ல, நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? சொல்றாரு, என்னை குறித்து ஒருவனும் குறை சொல்ல முடியாதப்பா, நான் சாட்சி உள்ளவனா இருக்கிறேன். அந்த நற்சாட்சி, குடும்பத்தில் சாட்சி, ஊழியத்தில் சாட்சி, என்னை குறித்து நானே சாட்சி சொல்ல. என் மனசுக்கு தான் தெரியும் நான் என்ன பார்க்குறேன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். இருளான வாழ்க்கை என்ன, தவறு என்ன, சரி என்ன, எனக்கு தான் தெரியும். இது கர்த்தருடைய பலிபீடத்தில் நான் ஏறி வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சாலகத்தின் வழி, தண்ணீர் ஓடுகிற ஒரு வழி, ஆண்டவர் சுத்திகரிப்புக்குள்ள நடத்தி தான் எருசலேமை உன்னை பிடிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது தவறு செய்யும்போது ஆண்டவர் அடிக்கிறார். என்ன சொல்றாரு? நீ ஆடுகளின் பின்ன நடந்த, உனக்கு நீ இருக்கிற நிலைமையை பாரு, உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறனா, உன் மேல வச்ச கிருபை பெருகுகிறது என்பதனாலே நீ பாவம் செய்யலாமோ? ரோமர் அந்தன சொல்றார் பவுலே. கிருபை எதுக்குப்பா? பாவப்பட்ட ஒருவன், பலவீனது ஒருவன் கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொண்டு பலனடையும்படியாக தானே தவிர, ஆவியில நிக்கிறேன்னு சொல்லி விழுவதற்காக அல்ல, துணிகரமாய் பாவம் செய்வதற்கு அல்ல. ஆண்டவர் சொன்ன உடனே பிளாட்டா விழுந்துடுறார். ஆண்டவரே, தவறு செஞ்சனையா, எனக்கு கிருபை தாங்க, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிருமையா. ஒரு அழுகையின் சங்கீதம் 51. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா, நல்ல புத்தியை தாங்க ஏசப்பா. சில நேரத்தில் காலைல ஏன்ச்சனா என்ன கேட்குறது தெரியும், ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுங்கப்பா. என்ன புத்தி வேணும்?
நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. சிலதெல்லாம் நான் ஜெயிக்கணும், சிலதெல்லாம் நான் மேற்கொள்ள. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க. நமக்கு என்ன தெரியுதை வச்செல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் என்னை அறியாத வழியில என்னை நடத்தி கொண்டு போகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவரிடத்துல நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை. மூன்றாவது இந்த வழி சுத்திகரிப்பின் வழி, பரிசுத்தத்தின் வழி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 வசனம் மாத்து வாசி முடிக்க போகிறோம், நேரமாயிடுச்சு. எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கவும் நாடுங்கள். எதை நாடணுமா? ஹலோ, எதை நாடணும்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை நான் ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்னா எதுக்கு தான் பார்க்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அதான் நம்ம சொல்லி கொடுக்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என் வாழ்க்கையில சிலது மாறணும். உண்மையாகவே இந்த வசனங்களை காலை தியானிக்கும் போது ஆண்டவரே இன்னும் சில கிரியைகளை நான் மாற்றணும், இன்னும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில மாறணும். ஒரு பூரண சர்க்குணனாய் நான் மாறணும். என்ன சர்க்குணம் மாறணும்? சர்க்குணன் இல்லை, என்ன சர்க்குணனா? பூரண சர்க்குணனா நான் மாறின ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த சாலகத்தின் வழி இடுக்கமான வழி, இந்த சாலகத்தின் வழி அது சத்தியத்தின் வழி, வெளிச்சத்தின் வழி. இந்த சாலகத்தின் வழி சுத்திகரிப்பின் பரிசுத்தத்தின் வழி, ஆவியின் சிந்தை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனங்கள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே வசனம் தான், நிறைய வசனத்தை எழுதி வச்சிருக்கிற வேண்டாம். இன்னைக்கு 6ஆம் வசனம் சொல்லுது, மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ. இன்னைக்கு எனக்கு ஜீவன் வேணும், வாழ்க்கை வேணும்னா என் சிந்தை என் செயல் எல்லாம் ஆவிக்கேற்றபடி மாற வேணும். ஹல்லேலூயா. எனக்கான வழி என்னப்பா? எனக்கு ஒரு வழி கிடைக்காதா? நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களை வாசிக்கிற போது நல்லா கவனிங்க. 15ஆம் அதிகாரம் 18-19, 15ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது நியாயாதிபதிகள், அவன் மிகுந்த தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, சிம்சோன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து, தாகத்தினாலே நான் சாக போறேன்பா, எனக்கு ஒரு ஜீவன் இல்லையே, நான் எப்படி வாழ போறேன் தெரியலையே, என் சூழ்நிலை எப்படி மேற்கொள்ள போறேன் தெரியலையே, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இந்த பாடு அவமானம் பரியாசத்துல நான் வாழணுமா? எபூசி என்னை பரியாசம் பண்றான் ஆண்டவரே, இந்த பரியாசத்தோடு நான் இந்த நிந்தை நான் சுமந்து கொண்டே இருக்க வேண்டுமா? ஆண்டவர் லேகில் உள்ள ஒரு பள்ளத்தை ஆண்டவர் பிளக்கிறார். அந்த வசனமா நம்ம வாசிக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் லேகில் உள்ள பள்ளத்தை பிளந்தார். பிளக்க பண்ணி நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாய் பரியாசப்பற்ற கூடாதுப்பா. என் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே, முடிவு நல்லா இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பள்ளத்தை பிளக்கிறாரா. ஒரு பூமி பிளக்குதுன்னா அங்கே ஒரு அசைவு அதிர்வு உண்டு. ஹல்லேலூயா. உனக்காக இந்த ஆராதனையின் மூலமா உங்க வாழ்க்கையில வழியே இல்லைன்னு சொல்றீங்க தெரியுமா? ஒரு அசைவு, ஒரு அதிர்வை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலை மேல கர்த்தர் அதிகாரம் உடையவர். லேகிலுள்ள பள்ளத்தை கர்த்தர் பிளக்கிறாரே, அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அதை குடிக்கிறான், உயிர் திரும்ப வருது. ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். என்னை கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்கென்று ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அந்த பேர் என்ன வைக்கிறார்? என்ன கோரின்னு பேர் வைக்கிறார். அது என்ன தெரியுமா அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? கதறினவனுடைய நீரூற்று, அழுதவனுடைய நீரூற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாள் வரைக்கும் சாம்சன் வெல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சிம்சோனுடைய கிணறு இன்னை வரைக்கும் அது சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறது. எனக்காக கர்த்தர் சாலகத்தின் வழியையும் காண்பிப்பார். நான் ஜெபித்தேன்னா கர்த்தர் எனக்காக லேகின் பள்ளத்தையும் பிளக்க பண்ணுவார். கர்த்தர் என்னை ஜெயம் எடுக்க செய்வார். என்று உனக்கான ஒரு வழி, நீ எதை தெரிவு செய்கிறாய்? ஆண்டவருக்காக வாழுங்க. அந்த சாலகத்தின் வழி இடுக்கமா இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக பாடுகள் உபத்திரவங்களா இருக்கலாம். சகித்து கொண்டு போ. இருளா இருக்குது, வேதத்தை கொண்டு போ. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, சத்தியத்தின்படி நட, பரிசுத்தமாக, பரிசுத்தம் மேல பரிசுத்தமாக கர்த்தரை சந்திக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போவார். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார்.
என்னை கர்த்தர் உன்னை ஜெயம் எடுக்க செய்கிறார். அதுதான் தலைநகரமா மாறிச்சு. அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட்டது. கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாம் எழுந்து நின்று ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் இது ஒரு புதிய பாடலை பாடி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. கைகளை தட்டி ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை கேட்பவரே. என்ன மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருளை இறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க நீர் என்னோடு கூட இருக்கிறேன். வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே என்னக்கோ ராமே, என்னக்கோ நீர் எங்கள் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எங்கள் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் இருதயத்தின் பாரங்கள், என் இருதயத்தின் கண்ணீர்கள், என் பார சுமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவர். உனக்காக ஒரு வழியை கர்த்தர் பிளக்க பண்ணுகிறார். உனக்கான ஒரு வழி அது இறங்கி வருகிறது. பள்ளங்கள் பிளக்கிறது. ஓ ஆண்டவர் பாதாளத்தை பிளந்து, லேகின் பள்ளத்தாக்கை கர்த்தர் பிளந்து என் தாகத்தை தீர்க்க நல்லவரா இருக்கிறார். எனக்கு ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்க நல்லவர். எனக்கு ஒரு நல் வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க நல்லவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, புது பலனடைந்திடுவே, பலனடைந்திடு. நான் உயர 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 சொல்லுங்க. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, இன்று உனக்கான ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். நீ கடந்து வா,
சில பாடுகளை உபத்திரங்களை கடந்து வா. கர்த்தருடைய வேதத்தை கையெடு, சுத்திகரிக்கப்படு. எருசலேமை கர்த்தர் கையிலே கொடுக்கிறார். ஆமென். ஓ ஆவியானவரே, ஆவி ஓ சந்தரதரதரபா, உனக்கான ஒரு வழி, உன் வீட்டுக்கான ஒரு வழி, உன் பிள்ளைகளுக்கான ஒரு வழி, எதிர்காலத்துக்கான ஒரு வழி. இன்னைக்கு ஜெயம் 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 ஜெயம். இன்னைக்கு ஒரு வெற்றி கர்த்தர் தருகிறாரே. பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்ளு. நீ எருசலேமை பிடிக்க தேவ கிருபை இறங்கி வருகிறது. ஐயோ என் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்ற போது பள்ளத்தை கர்த்தர் பிளக்க பண்ணினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்வு, ஒரு அசைவை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஓ ரபா பா 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 பா. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு அசைவு இறங்கி வருகிறது. ஒரு இடத்துல நான் தடுமாறி நிற்கிறேன். இதுக்கு பிறகு என்ன செய்ய போற தெரியல ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி, இந்த சூழ்நிலைகள், எனக்கு ஒரு வழி காண்பிக்கப்படாதா? தாவீது சீயோனை பிடிக்க கர்த்தர் சாலகத்தின் வழியை காண்பித்தாரே. ஜீவனை இழக்கிற நிலையில கர்த்தர் லேகில் உள்ள ஒரு பள்ளத்தை கர்த்தர் பிளக்க பண்ணினாரே. உனக்காக கோட்டைகளை கர்த்தர் உடைப்பா, உனக்காக சங்கிலிகளை கர்த்தர் அறுப்பா, உனக்காக பள்ளத்தை கர்த்தர் பிளந்து உனக்கு ஒரு நல் வழியை கொடுக்க, நல் வாழ்க்கையை கொடுக்க தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சாலகத்தின் வழி இடுக்கமான வழிதான். சாலகத்தின் வழி இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான், மரண பள்ளத்தாக்கு தான். ஆனால் சத்தியத்தின் வெளிச்சம், சுத்திகரிப்பின் வழியில கர்த்தரை நடத்தி பரம சீயோன், பரம எருசலேமை அடைய என் வாழ்க்கையின் அர்த்தமே நான் கர்த்தரை சந்திக்கிறதா இருக்கிறது. இந்த பரலோக வாழ்க்கைக்கு, ஜெயத்தின் வாழ்க்கை கர்த்தரனை பாத்திரமானாய் மாற்றுவாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கான ஒரு வழியை கர்த்தர் திறந்து தருவார். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். கர்த்தர் வழியை காட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.